வெல்கம் டு கவின்ஸ் அகாடமி. நம்ம டிஆர்பி கோஆப்ரேட்டருடைய தமிழ் சிலபஸ் படி அதற்கான கிளாஸஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ முதல்ல நம்ம வந்து சிலபஸில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம் அப்படின்ட்டு இருக்கும், சரிங்களா? ஸோ அதனை தொடர்ந்து நாம் வந்து பார்க்க வேண்டிய டாபிக் தான் என்னென்னா தொன்மையான தமிழ் மொழி அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. தொன்மையான அப்படின்னுடைய பொருள் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பழமையானது அர்த்தம். இன்றைக்கி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகில் முதல் மாந்தன் தோன்றிய இடம் வந்து பார்த்திங்கன்னா குமரி கண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். குமரி கண்டம் அல்லது லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இவன் முதல் இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா மனித நாகரிக தொட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இவன் பேசிய முதல் மொழியே தமிழ் மொழி தான் அப்படின்றது. இப்போ கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழடியில் வந்து அகழாய்வு வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மத்திய அரசு கூட அதுக்குண்டான அறிக்கையை வெளியிடாமல் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. தமிழ்நாட்டில் கூட அதற்குண்டான ஏஐ வீடியோ கூட வந்து அண்மையில் வந்து வெளியிட்டாங்க. ஸோ அப்போ தமிழ் மொழி வந்து பழமையான மொழி, உலகிலே வந்து பார்த்திங்கன்னா மூத்த மொழி. இதை தான் நமக்கு நிறைய சான்றுகள் வந்து இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்பாமாலையில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சான்றுகள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றி வாழ்ந்த மூத்தோர் வாழும் குடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ என்னைக்கு இந்த மொழி தோன்றுதுன்னே தெரில. அதுதான் முதல் மாந்தன் பேசிய மொழி தமிழ் மொழி. அப்போ தொன்மையானது தமிழ் மொழி அப்படின்றதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு தொன்மையான தமிழ் மொழியில் பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடக்கத்து குமரி கோடும் கொடுங்கோல் கொல்ல அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா பகுருளி ஆறை பற்றி நமக்கு வந்து சிலப்பதிகாரனுடைய பாடல் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து கடலால் அழிஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்துருப்போம். அதான் வந்து பார்த்திங்கன்னா சங்க காலம் அப்படின்றது கிமு 3 தொடங்கி கிபி 3 காலகட்டம் வரைக்கும் தான் சங்க காலம் வந்து, அதாவது வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் வாழ்ந்த பகுதி தான். ஸோ அப்படி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லெமூரியா கண்டன்றது கன்னியாகுமரி ஒட்டிய பகுதி. அங்கே தான் அந்த பகுருளியார் வந்து இருக்குது அப்படின்றது வந்து சிலப்பதிகார பாடலில் நமக்கு வந்து சொல்கிறாங்க. அதை தான் பாவேந்திர பாரதிதாசன் சொல்கிறாரு, திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் முழுக்கடோடும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொன்மையான தமிழ் மொழியை பற்றி சொல்கிறாரு. நிறைய சொல்லலாங்க. பாரதியார் கூட சொல்லியிருக்காரு. பாரதியாருக்கு வந்து 14 மொழிகள் தெரியும். என்று பிறந்தவள் என உணராத இல்வனாம் எங்கள் தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ தமிழ் மொழி என்னைக்கு பிறந்ததே அப்படின்றது தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது நமக்கு வந்து 10th ஓல்டு புக்கில் இந்த டாபிக் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ அதில் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடல் வாணிகத்தை பற்றி சொல்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஔவையார் அவர்களோட சொல்லியிருப்பாங்க, திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. திரவியம்னா செல்வத்தை தேடு அப்படின்னு அர்த்தம். ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏற்றுமதி இறக்குமதி தான் நிறைய இருந்தது. அப்போ இங்கே நமக்கு என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதை கொண்டு போய் அங்கே கொடுத்துட்டு இல்லாத பொருளை வாங்குறது தான் பண்டமாற்று முறை அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அப்படி இங்கேருந்து என்னென்ன பொருள்கள்லாம் கொண்டு செல்லப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா அரிசி, மயில் தொகை, வாசனை பொருட்கள், இந்த மாதிரி எல்லாமே இங்கேருந்து அங்கே வந்து பண்ணியிருக்காங்க. அதே போல் நாமளும் இறக்குமதி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே கிரேக்கம், ரோமாபுரி, எகிப்து நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி, மயில் தொகை, சந்தனம் எல்லாம் இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அரசன் சாலமனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு தேவையான மயில் தொகை, யானை தந்தம், வாசனை பொருட்கள்லாம் இங்கேருந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து இருக்குது, சரிங்களா? அப்போ கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னே அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த தமிழ் சங்கத்தை பற்றி சொல்கிறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சங்க காலம் அப்படின்றது பாண்டியர்கள் மதுரையில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த காலம் சங்க காலம் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் தான் வந்து அரங்கேற்குது. பாண்டியனுடைய தலைநகரமான மதுரையில் தான் வச்சு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்துருப்பாங்க. முதல் சங்கத்தில் கூட நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மன்னர்கள் வந்து 89 பாண்டிய மன்னர்கள் வந்து இருந்து நிறைய புலவர்கள் சொல்லப்போனால் தமிழ் கடவுளான முருகனும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானும் அதில் உறுப்பினராக இருந்ததாக சொல்லப்படுகிறது, சரிங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து தமிழ்கெழு கூடல் அப்படின்ற எந்த நூல் சொல்லுது அப்படின்னா 8 தொகை நூல்களில் புறம் சார்ந்த புறநானூறு நூல் சொல்லுது. அப்போ தமிழ்கெழு கூடல் அப்படின்னா புலவர்கள்லாம் கூடி சங்கம் வளர்த்தது தான் தமிழ்கெழு கூடல் அப்படின்னு புறநானூற்று பாடல் சொல்லுது. அதான் நான் சொன்ன முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படி 3 சங்கங்களுடைய வரலாற்றை கூறும் நூல் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், அகத்தியம் தான். அந்த 3 சங்கங்களுடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூல் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நக்கீரனார் அவர்களால் எழுதப்பட்ட இறையனார் கலவையல் உரை அப்படின்றது தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வேலி அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா பரிபாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு வந்து பரிபாடல்ன்றது 8 தொகை நூல்களில் அகமும் புறம் தழுவிய நூல். மொத்தம் 70 பாடல் நமக்கு கைக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா 24 பாடல் அல்லது 22 பாடல். ஸோ மதுரையில் தமிழ் சங்கத்தை குறிக்குது. அப்போ ரெண்டுமே பாருங்களேன், தமிழ்கெழு கூடல் அப்படின்ற புறநானூறும் சரி, தமிழ் வேலி என்று பரிபாடலும் வந்து சொல்கிறாங்க. அப்போ தமிழ் சங்கம் இருந்ததை பற்றி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்தது கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொன்னவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த பழந்தமிழ் சங்கத்தை பற்றி எந்த நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் அவர்களால் சொல்லப்பட்டிருக்கும். கூடலில் ஆய்ந்த ஒன்றின் தமிழன் பழந்தமிழ் சங்கத்தை பற்றி யார் சொல்கிறார் அப்படின்னா மாணிக்கவாசகர், சரிங்களா? நம்ம தெரியும் 4 குறவர்களில் மாணிக்கவாசகர் திருவாதூரில் பிறந்திருப்பார். அரிமர்த்தன பாண்டியனுடைய தலைமை புலவராக இருந்திருப்பார். ஸோ மாணிக்கவாசகர் திருவாசகத்தை வந்து எழுதியிருப்பார் இல்லையா, திருக்கோவை.
இதெல்லாம் அவரால் எழுதப்பட்டது தான். இவர் கூட இன்னொன்று சொல்லியிருப்பார், சொல்லப்போனால் புல்லாகி பூடா என வந்து பார்த்திங்கன்னா திருவாசகருடைய பாடல் வரிகள் இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து உருவானதை பற்றி தன்னுடைய பாடல்களை சொன்னவர் மாணிக்கவாசகர் அவர்கள். அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்கிறாங்க. ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்கிற நூல்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சங்க நூல்களில் 10 பாட்டில் பட்டினப்பாளையும் மதுரை காஞ்சி தான். எக்ஸாக்டாக பட்டினப்பாளை. இப்போ நம்ம பேசிக்காகவே சேர சோழ பாண்டியர் எடுத்துன்னா சேர நாட்டினுடைய துறைமுகம் எதுன்னு பார்த்திங்கன்னா முசிறி. இப்போ இந்த முசிறிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை தான் நமக்கு வந்து இத்தாலி நாட்டை சார்ந்த மூத்த பிளினி அவர்கள் இந்த முசிறியை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவினுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேக்கர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோல்டை கொடுத்துட்டு, அதாவது வந்து பொண்ணை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கருமிளகு வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. இதனால தான் ரோமானியுடைய செல்வங்கள் எல்லாம் குறைந்ததாக இத்தாலி நாட்டை சார்ந்த மூத்த பிளினி அவர்கள் நேச்சர் ஆஃப் த ஹிஸ்ட்ரி அப்படின்ற நூலில் எழுதுறாரு. அப்போ அவருடைய செல்வமெல்லாம் குறைஞ்சது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே வந்து கோல்டை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எது அப்படின்னா கருமிளகு. ஏன்னா கருமிளகு வந்து இந்தியாவினுடைய மாமருந்து என சொன்னவர் கிபி 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த கிரேக்கரான ஹிப்போக்ரேட்டஸ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். ஏன் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா கருமிளகு அப்படின்றது நமக்கு எகிப்து நாட்டு 2ஆம் ராம்சஸனுடைய உடல் கருமிளகால் வந்து பதப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கருமிளகுன்றது ஒரு மாமருந்து அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டினப்பாலை அப்படின்ற கடியலூர் உரித்திரங்கனார் அவர்கள் வந்து எழுதியிருப்பார். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை வந்து சோழர்களுடைய துறைமுகம். அது எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா பூம்புகார் அல்லது காவிரி பூம்பட்டினம். இதே பூம்புகாரில் பிறந்தவர்கள் தான் நம்ம வந்து சிலப்பதிகாரத்தினுடைய காப்பியத்தலைவனான வந்து பார்த்திங்க அப்படின்னா கோவலனும் சரி காப்பிய தலைவி கண்ணகியும் சரி பிறந்த ஊர். அப்போ வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து கிள்ளிவளவன் அவர்கள் தான் வந்து ஆட்சியை பண்ணியிருப்பார். ஸோ வந்து பட்டினப்பாலையில் ஏற்றுமதி இறக்குமதி பற்றி சொல்கிறாங்க. மதுரை காஞ்சி அப்படி தான் நமக்கு வந்து சொல்லியிருக்கு சரிங்களா. மதுரை காஞ்சி இயற்றியவர் மாங்குடி மருதனார் அவர்கள் ஏற்றிருப்பார். இதெல்லாம் நம்ம வந்து பட்டினப்பாளையில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பொருட்கள் எல்லாம் அந்த துறைமுகத்தில் பார்ப்பதற்கு மலைபோல் வந்து குவிந்து கிடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போவே பாருங்களேன் ஏற்றுமதிக்கு இறக்குமதி தனித்தனி வழிகள் இருந்ததாக பட்டினப்பாலை நூல் வந்து சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முத்தெல்லாம் இங்கிறது வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்றதையும் சொல்கிறாங்க நமக்கு. ஓகே. ஸோ அடுத்து நமக்கு வந்து அந்த பட்டினப்பாளையனுடைய பாடல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீரின் வந்த நிமிர்மறி புறவையும் காலின் வந்த கருங்கரி மூடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதனுடைய பாடலுடைய பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீரின் வந்த நிமிர் பரி அப்படின்னா குதிரைன்னு அர்த்தம். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி அந்த கடல் வழியாக வந்த பொருட்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு வருகிறது. காலின் வந்த கருங்கரி மூடையும் அதான் வந்து கருமிளகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய பாடல் அதே மாதிரி வடமலையிலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சந்தனம் இதெல்லாம் வந்திருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ மயங்கிய நலந்தலை மருகு அப்படின்னு இது எந்த பாடல் சொல்லுது அப்படின்னா பட்டினப்பாலை தான் சொல்லுது சரிங்களா. பொருட்கள் சேமிப்பு வைப்பதற்கு கிடங்குகள் ஸ்டோரேஜ் இருந்ததாக சொல்கிறாங்க அப்போவே சரிங்களா. ஸோ அடுத்து நமக்கு வந்து இசைக்கலை பற்றி சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னோடு தமிழ் ஒப்பாய் அப்படின்னு எந்த நூல் சொல்லுதுன்னா தேவாரம் தான் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், தேவாரத்தையும் பண்ணுன்னா என்ன அர்த்தம், இசைன்னு அர்த்தம். அப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழையும் இசையும் பிரிக்க முடியாது அப்படின்றது தான் தேவாரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த தேவாரம்ன்றது நமக்கு வந்து தெரியும் மூவர் முதலிகள் தான் தேவாரத்தை பாடியிருப்பாங்க இல்லையா. மூவர் முதலிகள்லாம் நமக்கு தெரியும். ஸோ இவர்கள் பாடியதான் முதல் 7 திருமுறைகள் இல்லையா. முதல் 7 திருமுறையுமே தேவாரம் தான். ஸோ அதில் 1, 2, 3 யார் பாடியிருப்பாங்கன்னா திருஞான சம்பந்தரும், 4, 5, 6 நமக்கு வந்து திருநாவுக்கரசரும், 7வது திருமுறை வந்து சுந்தரர்கள் வந்து பாடியிருப்பாங்க. இவங்க மூவர் முதலிகள்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா தேவாரத்தை பாடியிருப்பாங்க. அப்போ பன்னோடு தமிழப்பா என்று தேவாரம் சொல்லப்படுகிறது. இசைக்கலையில் அது மட்டும் கிடையாதுங்க. அப்போ பாணன் பாடினி எல்லாம் இருப்பாங்க. ஸோ இசைக்கலையை வளர்ப்பதற்காக பாடல்கள்லாம் படிப்போம். நம்ம சங்க நூல்களில் கூட எடுத்துட்டிங்க அப்படின்னா பாணன் அப்படின்னா யாரை குறிக்குது அப்படின்னா பாடுவோன்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக இசைக்கலை பற்றி சொல்கிறது தான் பாணன்னு சொல்லுவாங்க. ஏன்னா பொருணன்னா பாடுவோம். நம்ம வந்து பார்த்துருப்போம் பொருணர் ஆற்றுப்படை. இங்கே நமக்கு வந்து ஆற்றுப்படையினுக்குள்ள சிறுபான் ஆற்றுப்படை பெருமான் ஆற்றுப்படைன்னு 2 வரும். ஸோ அதில் சிறுபானன் பாணன்னா இசைப்பவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த சிறுபானன் வந்து பார்த்திங்கன்னா 7 நரம்புகளை உடைய வந்து யாழம் மீட்டினா. அதே போல் பெருமானன் அப்படின்னா 21 நரம்புகளை உடைய யாழம் மீட்டினா. நம்ம இதில் கூட வள்ளுவ பெருமான் கூட சொல்லியிருப்பார் குழலினிது யாழினிது. ஏன் தொல்காப்பியம் நரம்பின் மறைன்னு சொல்லுது இல்லையா. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அது. தொல்காப்பியத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பின் மறை அப்படின்னு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா இசையை பற்றி தொல்காப்பியம் தான் சொல்லுது. ஸோ நரம்பின் மறை. ஏன் நமக்கு இதில் கூட பாருங்கள் சீவக சிந்தாமணியில் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி யாழ் போட்டி நடந்து அதில் சீவகன் போய் வந்து காந்தர்வ தத்தையை வந்து திருமணம் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இசைக்கலை பற்றி சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்ததான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இந்த டாப்பிக்கில் இறுதியாக இருக்க ரெண்டு வந்து உழவு தொழிலை பற்றி சொல்லியிருப்பாங்க, பழந்தமிழர் வாழ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. உழவு தொழிலை பற்றி சொல்லணும் அப்படின்னா அப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திணை வகையாக அதான் நிலத்தினுடைய அடிப்படையில் 5 நிலத்தை வந்து பிரிஞ்சிருப்பாங்க இல்லையா, 5 திணைகள் அப்படின்னு சொல்லிட்டு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அதில் எக்ஸாக்டாக மருதம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வயல் சார்ந்த பகுதியும். ஸோ அப்போ உழவு தொழில் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. சிந்து சமணினார்த்தர் கூட நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோதுமையும் பார்லியும் வந்து பண்ணியிருப்பாங்க. நம்ம சங்க காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ உழவு தொழில் தான் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. ஸோ அது எக்ஸாக்டாக மருத நிலத்தில். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழருடைய வாழ்வை பற்றி சொல்லியிருக்காங்க. பழந்தமிழர் வாழ்வு அப்படின்றதுனா வீரத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ வீரம் அப்படின்றது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து நமக்கு வந்து இவர் சொல்லியிருப்பார், யாருன்னா புறநானூற்று பாடல் பாடிய ஏனிசேரி முடமோசியார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார். அப்போல்லாம் சங்க காலத்தில் போர் தொடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து 12 திணைகள்னு அதை தான் சொல்லியிருப்பாங்க. சரி, வெச்சி அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் ஐயனார் இதர் அவர்கள் புறப்பொருள் வெண்பாமாலையில் சொல்லியிருப்பார். ஒரு நாட்டில் நம்ம வந்து போர் தொடுக்க போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆண் இறையெல்லாம் கவர்ந்துக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரியும். பேசிக்காகவே என்ன சொல்கிறாங்கன்னா தன்னை விட வலிமை குறைந்தவரோடு போரிடக்கூடாதுன்னு ஆவூர் மூலங்கிழார் அவர்கள் சொல்கிறாரு. அப்போ ஒருத்தர் கூட நம்ம போரிடும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதே மாதிரி பெண்கள், குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வயதில் மூத்தவர்களோடலாம் போரிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீரத்தை பற்றி சொல்கிறாங்க. இதில் ஒக்கூர் மாசத்தியார் அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, முதல் நாள் போரில் தன்னுடைய தந்தை இழக்கிறாரு, நேற்றைய போரில் தன்னுடைய கணவனை இழக்கிறாங்க, இன்றைய போரில் தனது 10 வயது பாலகனையும் போருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்றத நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்போ அதே போல் குழந்தைகள் வந்து இறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கத்தி எடுத்து தன்னுடைய குழந்தையினுடைய மார்பை கீறிட்டு தான் அந்த குழந்தையை அடக்கம் பண்ணுவாங்களா. அப்போ வீரத்தை பறைசாற்றும் விதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பழந்தமிழருடைய வாழ்வு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இதை தான் பொன்முடியார் அவர்களும் புறநானூற்று பாடல் எழுதியிருப்பார். ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனை சான்றோர் ஆக்குதல் தந்தை கடனை அப்படின்றதெல்லாம் இருக்குது. சரிங்களா. சரி, இதை தான் நமக்கு வந்து தொன்மையான தமிழகம் என்ற தலைப்புகளில் 10th ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சிலபஸில் நமக்கு வந்து பாடப்பகுதி. ஸோ நன்றி, வணக்கம்.